ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. எல்லோரும் ஆம்லேட் வித்தியாசமாக சாப்பிட்ருப்போம். ஆம்லேட் சாப்பிட்ருக்கோம், சிக்கன் சாப்பிட்ருக்கோம். ஆனால் பட் அது ரெண்டையும் ஸ்டாப் பண்ணி யாரும் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்பர்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் கீழே வந்துட்டு ஆம்லேட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்தலாம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் ஸ்டஃப்டு ஆம்லேட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ப்ளைனாக சிக்கனை வந்துட்டு நம்ம பண்ணி சாப்பிட்றதுக்கும், இல்லை வந்துட்டு இதை வந்து ஆம்லேட்டில் போட்டு வெறும் ஆம்லேட் சாப்பிட்றதுக்கும், இல்லை இது ரெண்டையும் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த மசாலாஸாக இருக்கட்டும், அது கலராக இருக்கட்டும், அதை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே வாட்டர் சொட்டிங் ஆகும், அந்தளவுக்கு இருக்கும் அதில். ஸோ வாங்க இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கனை வந்துட்டு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி அதில் ஆம்லேட்டில் ஸ்டஃப் பண்ணலாங்கிறது தான் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம். நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில் எடுத்தோன்னா சும்மா 2 பேருக்கு 2 பூண்டு, 2 இஞ்சி, இது எல்லாமே சாப் பண்ணது தான், கொஞ்சம் கொஞ்சம் தான். நீங்கள் நிறைய போடணும்லாம் கிடையாது. நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 ஆம்லேட் போடலாம், அந்த அளவுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சமாக கேப்சிகம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாதி தக்காளி போட்டிருக்கேன், 2 பீஸ் தக்காளி. ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கனை வந்து போல்னஸ் எடுத்து வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கீமா மாதிரி கொத்திக்கிட்டு ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஏறாது. ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப சாப் பண்ணியிருந்தோம்னா ஸோ அதில் ஃபுல்லுமே மசாலா அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொத்தி விட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சு விட்டு இதுக்கு உண்டான மசாலாஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது எப்போயுமே இந்த மாதிரி கம்மியான அளவு பண்ணும்போது அடுப்பை வந்து எப்போயுமே நார்மலான இதில் வச்சுக்கோங்க. ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் வந்துட்டு சில்லி பவுடர் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட்டு அதுக்கு தேவையான அளவு. ஸோ இது வந்து அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணணும். இதில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு தக்காளி போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஈரப்பசையே வந்துட்டு சிக்கன் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியே வந்துட்டு இதில் குக் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இதில் எலும்பு அந்த மாதிரி எதாவது இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு டைம் எடுக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டஃப்பிங் தானே, அதனால் வந்துட்டு வாட்டர் தேவை கிடையாது. அதில் இருக்க ஈரப்பசையே வந்துட்டு அதுக்கு சரியாக இருக்கும் வேகிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க மசாலா இருக்கட்டும், சிக்கன் வேகிற வரையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. ஸோ சிக்கன் குக்காகி அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு இது நான்ஸ்டிக்கில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மெதுவாக குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சமைச்சு நம்ம தானே சாப்பிட போகிறோம். அதனால் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு குக்கிங் வந்துட்டு நான்வெஜ்ஜு மீட் ஐட்டம் சமைக்கும் போது மட்டும் நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்ணும். அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பண்ணக்கூடிய ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி நம்ம எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸோ இது முட்டையில் எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணலாங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதே ஃபேனை எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 2 முட்டையை எடுத்து நம்ம ஆம்லேட்டுக்கு மாதிரி சால்ட்டு பெப்பர் போட்டு ப்ளெயினாக அடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம அடித்து வந்து அந்த முட்டையை வந்து நல்லா ஷோக் பண்ணி இதில் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு அது நான்ஸ்டிக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து சாஸ் பேன் எடுத்து ஒரு பெண்டு பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும் எல்லா பக்கமும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃப் இருக்குதுங்களா, ஸோ அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு இதில் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு போட்டுக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த ஆம்லேட் வந்து வேகிறதுக்கு முன்னாடியே போட்டுறணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட வந்து சிக்கன் மிக்ஸ் ஆகி ஸோ பாயில் ஆகும்போது நல்லா பிடிச்சிருக்கும், ஒரு பீஸ் கூட உதிராமல் இருக்கும்.
ஸோ இப்போ ஒன் சைடு குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். திருப்பி போட தேவையில்லை, நம்ம வந்து மடித்து அப்படியே சாப்பிட்லாம். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் டைப்பில் மடிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் மடிச்சுக்கலாம். அந்த எட்ஜில் வந்து லைட்டாக கரண்டியில் ஒரு அமுக்கு அந்த கார்னரில் அமுக்கி விட்டுட்டு மடித்தோம் அப்படின்னா அது ஃபோல்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை திருப்பி விட்டிங்கன்னா பின்னாடி வந்துட்டு செம்மையாக சூப்பராக பாயில் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை அப்படியே வந்துட்டு டேபிளில் வச்சு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி பார்த்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படட்டும். ஸோ மறக்காமல் எப்பயும் போல் இந்த ஆம்லேட்டோட ரெசிபி எப்படி இருந்துச்சு, ஆம்லேட் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர்னு கீழே ஆம்லேட் சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறந்துட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஸ்டப் பண்ணி போட்ட ஆம்லேட் வந்து நம்ம பிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, உள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ள ஸ்டஃப் ஆகிருக்கு. ஆவி பறக்க சிக்கன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவு வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல்ஸில் வந்துட்டு நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். 75 வீடியோஸ் மேலே இருக்குது. யாரும் பார்க்கலன்னா கீழே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.